ஏண்டி சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற? யோ விடியா, ஏன் அப்படி அடிக்கிற? விடியா. யோ மேல இருந்து கையடியா, அடிச்ச மரியாதை கெட்டு போயிடும். ஏண்டி வாயா பேசுற? இந்தா வாங்கு டிஷம். அப்படி போடுறான், குத்துறா குத்துறா, நல்லா மூஞ்சி உடச்சு விடுறான், குத்துறா. அப்படிதான் கையை பிடிச்சி உடச்சு விடு. அட என்னடா முடிய பிடிச்சி ஆட்டி விடுறா. இந்த பொண்டாட்டிய புடிச்சு அடிக்கிறத பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஆடிடா. அப்படிதான்டா கையை வச்சு கும்மாங்குத்து குத்துறா, குத்து. என்னடா நீயே இத்தனை அடி அடிக்கிற, ரத்தமே வரல. யோ சுந்தரி வா வா வா, அங்க வர. அட பாவி மனுஷா, அந்த பிள்ளைய போட்டு அவன் இத்தனை அடி அடிக்கிறான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. போய் தடுத்து விடியா. ஏன் கூடையில போய் நாடி வாங்குறதுக்கா? ஏண்டி ஒரு ஆம்பளைய ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? நீ செய்யறதுக்கு உன்னை ஏத்து பேசாம நான் பொம்பளையா? பாத்தியா சுந்தரி, நமக்கு தெரியாத சொல்லிட்டா அவ பொம்பளையா. சி, நீலா ஒரு மனுஷன், போய் தடுத்து விடியா. போயா. ஏன் நீ போய் தடுக்க வேண்டியதானே? உங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லையா? இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் வருவான். அம்மா வந்துட்டேன். வாடா தங்கம், உன்னையதாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா கொஞ்சம் தள்ளு. ஏமா கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, பாத்துக்கிட்டு இருக்க? எங்க அப்பா? ஐயோ நம்ம பக்கம் திரும்பிட்டானே. ஏப்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேடிக்கை. அப்புறம் புருஷனை ஏத்து பேசினா சும்மா விடுவாங்களா? எல்லாரும் இந்த சுப்பு மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்களா? உங்க ஆத்தா என்ன அடி அடிக்கிறா, பேசாம இருக்கேன் பாரு. இந்த உலகத்திலே நல்ல மனுஷன் நான் தான்டா. வாய முடுப்பா. ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்துகிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பாக்குற, தள்ளங்கிட்டு. டேய் சும்மாறா, அவங்க குடும்ப பிரச்சனை. அது வீட்டுக்குள்ள இருந்தாதான் குடும்ப பிரச்சனை, ரோட்டுக்கு வந்துட்டா அது தெரு பிரச்சனை. தள்ளு நீ, நான் பாத்துக்கிறேன். சுந்தரி எல்லாம் உனைய சொல்லு சுந்தரி. யோ பேசாமரியா, உனக்கு தான் கேட்க தைரியம் இல்ல, என் பிள்ளைனாலும் போய் தைரியமா கேட்கறியான்ல, நீ பின்னாடி போய் நில்லு போ. யோ அந்த ஆண்டி அடிக்கிறத நிறுத்தியாமத. டேய் யாரா நீ? ஏன் முன்னாடி நான் அடிக்கிறேன், உனக்கு என்னடா? இங்கே பாரியா, இன்னொரு தடவை அந்த ஆண்டி மேல கை வச்சா சைல்ட் லைனுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கா. போலீஸ் வந்து உன்னை தூக்கிட்டு போய் துவையா துவைச்சிரும், பரவாயில்லையா? ஐயய்யோ இந்த பைபிள் என்ன போலீஸ் கீழீஸ்ன்ட்டு கிடக்குது. அவன் வேற ஆளு முறுக்கு மீசையெல்லாம் வச்சிருக்கான், இவன் ஏதாவது பேசினா எண்ணெயில போட்டு துவைப்பான். டேய் பெரியவங்கள்ட்ட என்னடா பேசுற? நீ சும்மா இரு. அப்படி சொல்றா? ஆண்டி நீங்க போங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என் செல்லம், இந்த ஆளை சும்மா விடாத, போலீஸ்ல பிடிச்சு கொடு. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க போங்க. இங்க பாரு, ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த தெரியுமில என்ன செய்வேனே, நான் போயிட்டு வரேன். அம்மா வாமா போலாம் நம்ம. நீ போ தங்கம், அம்மா பிரியாணி செஞ்சு அங்க எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. ஐ பிரியாணியா, ஜாலி. ஏ அப்பா, அம்மாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வா. நான் கூட்டிட்டு வரேப்பா, பத்திரமா கூட்டிட்டு வரேன். நீ போ, போய் பிரியாணி சாப்பிடு போ. ஏயா ஒரு சின்ன பையன் எப்படி பேசிட்டு போறான் பாரு, நீ எல்லாம் ஒன்னத்துக்கு லாய்க்கலையா? அவன் அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இதுல இவ வேற. ஏ சுப்பு, உனைய 4 போட்டாதான்டா அவன் அடங்குவான். அண்ணே வேணானே, பேச்சு பேச்சாதான் இருக்கணும். அண்ணே அண்ணே விடுனே, நான் என்னனே பண்ணேன்? நீ செஞ்ச முத தப்பு அவனை பிள்ளையா பெற்றதாண்டா. வாங்கடா டிஷும் டிஷும். ஐயோ ஐயோ விடுனே விடுனே. ஐயோ இடுப்பு வலிக்குதே, இடுப்பு உடச்சுட்டானே. நான் பாட்டில் செவனேன்னு தானே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அம்மாவும் மகனும் வந்து நம்மள அடி வாங்க வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க மக்களே, அக்கம் பக்கம் சண்டை நடந்துச்சுன்னா வீட்டை பூட்டிட்டு நீங்க உள்ளே இருங்க, வெளியவே வர வேணாம். வெளியே வந்தா தானே நமக்கு பிரச்சனை. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன். பயவுல எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். ஐயோ வலிக்குதே. ஐயா